சரி, நம்ம வந்து போன வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, கடைசியா பேய் இருக்கா இல்லையா, பேய் வர்றதுக்கான அறிகுறி என்ன சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த டாபிக் பார்த்தோம். ஸோ அதுல நம்ம தெளிவா என்ன பார்த்தோம்னா, செத்து போனவங்க செத்து போன நிலைமையில தான் இருக்காங்க. யாரும் வந்து ஆவியாகவோ ஆத்மாவாகவோ சுத்திட்டு இருக்கல சொல்லி பார்க்குறோம். அது எல்லாமே வந்து யார் பண்றா? சாத்தானும் அவனோட தூதர்களும் என்ன பண்றாங்க? மக்களை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா, சாத்தான் சொன்ன அந்த ஆதி பொய் ஆகிய நீங்க சாவதில்லை சொல்லி சொன்ன அந்த பொய்யை தான் என்ன பண்ணிருக்கான் இந்நாள் வரைக்கும் மக்கள் மத்தியில நிரூபிச்சிட்டு இருக்கான் சொல்லி பார்க்குறோம். அவனும் தூதர்கள் மூலமா. ஓகே, அந்த பொய்யை நீங்க யூ வில் சர்டன்லி நாட் டை சொல்ற அந்த பொய் தான். ஓகே, ஜெனிசஸ் 2:4 சாரி 3:4 ஜெனிசஸ் 3:4 சொல்ற அந்த வசனம் தான் சொல்லி பார்க்குறோம். அவன் சொன்ன அந்த பொய் யூ வில் சர்டன்லி நாட் டை, நாட் சர்டன்லி டை சொல்லி பார்க்குறோம். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் காரியம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏனோக்கு பரலோகம் போனாரா சொல்ற பாயிண்ட்டையும், அடுத்தபடியா எலியா வந்து பரலோகம் போனாரா சொல்ற பாயிண்ட்டையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஏன்னா உலகத்துல இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களுமே அனைத்து கிறிஸ்தவ மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஏனோக்கு பரலோகம் போனார் தான் விசுவாசிக்கிறாங்க. ஓகேவா? எலியா பரலோகம் போனவங்க தான் விசுவாசிக்கிறாங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களா? உங்களுக்கு என்ன தாட் இருக்கு? ஏனோக்கு பரலோகம் போனாரா, எலியா பரலோகம் போனாங்களா? மரிக்காமலே, சாகாமலே. எனக்கு தெரியல. ஓகே, ஆமா, எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க இருக்கு. டைரக்டா எடுத்துக்கொள்ளப்பட்டார் தானே வசனம் இருக்கு. எலியா வந்து என்ன, எலியாவுக்கு எப்படி இருக்கு? பரலோகம் போனார் சொல்லி தானே இருக்கு வசனம். அப்படி சொல்லிதான் நம்ம பாக்குறோம். இதுக்கான வார்த்தைக்கான தெளிவு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் யாராவது யோவான் 3ஆம் அதிகாரம் ஜான் 3:13 படிங்க. யோவான் 3:13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திற்கு ஏறினவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஓகே, அப்போ பரலோகத்துக்கு மேலிருந்து இறங்கினவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல், பரலோகத்துக்கு ஏறுகிறவராகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒருவரும் என்ன பண்ணலையா பரலோகத்தில் இல்லை, யாருமே போல சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ ஏனோக்கு எப்போ வாழ்ந்தாரு? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வாழ்ந்தாரா, பின்னாடி வாழ்ந்தாரா? முன்னாடி வாழ்ந்தாரு. எலியா முன்னாடி தான் வாழ்ந்தாரு. இப்ப 2 பேருமே பரலோகம் போல சொல்றாங்க. அப்ப அவங்க எங்க போனாங்க சொல்றதுதான் நம்மளுடைய ஆராய்ச்சிக்குரிய ஒரு வார்த்தையா இருக்கு. ஏன்னா இந்த யோவான் 3:13 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகே, சாட்சி கொடுக்குறாரு. ஓகே, அவர் சாட்சி மெய்யான சாட்சியா இருக்கு. ஓகே, அவர் மாற்றம் கிடையாது. அப்போ பரலோகத்துக்கு டைரக்டாவே சொல்றாரு, பரலோகத்துக்கு யாருமே வரலப்பா என்னை தவிர சொல்லி சொல்றாரு. அப்போ ஏனோக்கு எங்க போனாரு, எலியா எங்க போனாரு சொல்றதுதான் நம்மளுடைய கேள்விக்குரிய பாயிண்டா இருக்கு. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஏனோக் பத்தி எங்கெல்லாம் வசனம் இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அங்க எப்படி எழுதிருக்கு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜெனிசஸ்ல இருக்கு. ஜெனிசஸ் 5ஆம் அதிகாரம் ஏனோக் பத்தி 21ஆம் வசனத்துல இருக்கு. 5:21. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். காணப்படாமல் போனார், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். இங்க தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் சொல்றதுனால அவர் வந்து மரிக்கல சொல்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? அதுதான் நம்ம எல்லாருமே திங்க் பண்றது. அப்ப எடுத்துக்கொண்ட தேவன் இருக்கிற இடத்துக்கு எடுத்துக்கொண்டாருன்னா அப்ப பரலோகம் தான் போயிருப்பார் சொல்றத எல்லாரும் வந்து யோசிக்கிற ஒரு பாயிண்டா இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் வச்சுக்கணும். இதே போல நம்ம வந்து எப்ரேயர்லயும் ஏனோக் பத்தி எழுதிருக்கு, அங்கேயும் படிக்கலாம் நம்ம. எப்ரேயர் புதிய ஏற்பாடுல, இது பழைய ஏற்பாடுல, இது புதிய ஏற்பாடுல 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 5ஆம் வசனம் மட்டும் படிங்க, அதுதான் அங்க எழுதிருக்கு. எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே
ஏனோக்கு மரணத்தை ம், காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் ம். தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். ஓகே, தேவனுக்கு பிரியமானவன் என்று முன்னே சாட்சி பெறப்பட்டான். ஓகே, அப்ப தேவன் எடுத்துக்கொண்டார் ஏனோக்க. ஆனா ஏனோக்கு வந்து எங்க போல? பரலோகம் போல. அப்ப ஏனோக்கு எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டார்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஐடியா இருக்கா? பரதேசில் இருக்காரா? பரதேசி சொல்றதா நம்ம ஏற்கனவே அந்த அந்த கல்லன் கேட்ட கேள்வி என்னது? தேவனுடைய ராஜ்யம் தானே பரதேசு. ஓகே, நம்ம திருப்பி அதை ரீகேப் பண்ணலாம். என்னதுன்னா அந்த கல்லன் என்ன கேட்கிறான்? ராஜ்யத்தில் நான் வரும்போது என்னை நினைத்தரலும் சொல்லி லூக்கா 23:42 நினைக்கிறேன். ஓகே, அது அந்த வசனம் மட்டும் படிங்க. லூக்கா 23:42 43. லூக்கா 23:42 இருந்து இருக்கு. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். ம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே, அப்ப பார்க்கும்போது வந்து ராஜ்யத்தில் நினைத்தரலும் தான் சொல்லி கேட்கிறார். ராஜ்யம் நம்மளுக்கு எப்ப தெரியும்? கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்போ வரும்? அவருடைய 7ஆம் எக்காலம். உம்முடைய ராஜ்யம் தான் சொல்றாரு. கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பத்தி தான் பேசுறாங்க. கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்போ வரும் நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் படி. வெளிப்படுத்தல் 11:15. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்போ வரும்? ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்ப அவர் ராஜ்யம் எப்போ வரும் சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகையில தான். ஓகே, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஓகே, இது 7ஆம் எக்காலம் சொல்லி போட்டிருக்கு. 7th ட்ரம்பட் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா, மொத்தம் 7 ட்ரம்பட் இருக்கான். ஓகேவா, அது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னாடி 7ஆம் அதிகாரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். 8ஆம் அதிகாரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அந்த வசனம் மட்டும் படிச்சுட்டு நம்ம வந்து 1 வசனம் போலாம். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது 7 எக்காலங்களுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்ப பாத்தீங்கன்னா 7 தூதர்கள் 7 எக்காலம் வச்சிருக்காங்களா. எக்காலம் சொல்றது ட்ரம்பட் கால், ட்ரம்பட் மாதிரி ஒரு இது. அப்போ 7ஆம் ட்ரம்பட் ஊதும் தான் என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பூமிக்குரிய ராஜ்யம் கிறிஸ்துக்குரிய ராஜ்யம் மாறுது சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த கல்லன் கேட்கிட்டது என்னதுன்னா, நீர் ராஜ்யத்தில் வரும்போது when you come into your kingdom, நீ ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் ராஜ்யத்தில் வரும்போது உன்னை நினைத்தரலன்னு சொல்றதா சொல்றாரு. பாரடைஸ் சொல்றது வந்து இதை சொல்றது சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்தை. அதான் நம்ம என்ன பார்த்தோம்னா பரதேசி சொல்ற வார்த்தை 3 இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒண்ணு இங்க, இன்னொன்னு வந்து பவுல் கண்ட அந்த கனவு சொல்லி பாக்குறோம். இதை பத்தி டீட்டெயிலா நம்ம திரும்பி பார்க்கலாம். ஆனா இப்ப ஜஸ்டா நான் சொல்றது என்னதுன்னா பாரடைஸ் சொல்றது வந்து இந்த ராஜ்யத்தை பத்தி தான் சொல்றாங்க. அவன் கேட்ட கேள்வி என்னதுன்னா ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரன்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்யத்தை பத்தி சொல்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, பாரடைஸ் சொல்றது தேவன் ராஜ்யத்தை குறிக்கிது சொல்லி பாக்குறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15 நம்ம பாக்குறோம். அது 7ஆம் எக்காலத்தப்போ வந்து ஸ்தாபிக்கப்படுற ஒரு ராஜ்யமா இருக்கு. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வர்றது. அதுதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலையும் என்ன சொல்றாங்கன்னா 15ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து வருவாரு. 15ஆம் அதிகாரம் அதுல வந்து 23 நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இயேசு கிறிஸ்து வருகை எப்ப என்ன ஆகுமா? எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க சொல்லி போகிறோம். அவங்கவுங்க தன் வரிசையிலே கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க உயிர்த்தெழுவாங்க சொல்லி போகிறோம். when he comes, இயேசு கிறிஸ்து வரும்போது those who belongs to him, அவருடையவர்கள் உயிர்த்தெழுவாங்க சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் முடிவு வரும் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அப்போ இயேசு கிறிஸ்துவோட வருகையில தான் உயிர்த்தெழுவாங்க. இது அப்படியே நம்ம கீழே பார்த்தோம்னா 15:53
2ல பாத்தீங்கன்னா 51ல பாத்தீங்கன்னா நாம் எல்லாரும் நித்திரையோடதில்லை, கடைசி எக்காலம் துணிக்கும் போது லாஸ்ட் ட்ரம்பட் சொல்லும் போது எந்த ட்ரம்பட்? மொத்தம் 7 ட்ரம்பட் தான் இருக்கு. 7 ட்ரம்பட் தான் இருக்குன்னா அதுல லாஸ்ட் ட்ரம்பட் எது? கடைசி 7வது 7வது ட்ரம்பட். அப்போ வந்து என்ன ஆகுமா? நம்ம எல்லாருமே ஒரு மறுரூபமாக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்துவோட வருகையப்போ மறுரூபமாக்கிட்டு இவ்விதமாய் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவ கூட எப்பயுமே காணப்படுவோம்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப இங்க சொல்ல வர சிக்னிபிகன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சரீரம் வந்து பெரிஷபிளா இருக்கிறது இம்பெரிஷபிளா மாற்றப்படும். மார்டல் வித் இம்மோர்டாலிட்டி, மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த ஈவெண்ட் வந்து சொல்றது பாரடைஸ் பத்தி சொல்ல வரல. அப்போ ஏனோக்கு எங்க போனார்? பாரடைஸ் சொல்றது தேவன் ராஜ்யம். வனாந்தரத்துக்கு தான் போயிருக்காரு. வனாந்தரத்துக்கா? தெரியாது, பழையசு. அது கரெக்டா தப்பான்னு தெரியாது, அது ரொம்ப பழைய. இல்ல தேவன் எடுத்துக்கொண்டார் சொல்லி போட்டிருக்கு. அவ பாத்தீங்கன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அது வேணா படிக்கலாம். எங்கன்னா எபிரேயர்லயே ஹீப்ரூஸ் 9ஆம் அதிகாரம் 1 தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எபிரேயர் 9ஆம் அதிகாரம், ஒரே நிமிஷம் அந்த வசனம் மட்டும் எடுத்துறேன். 27. 27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியேனா என்ன அர்த்தம்? எல்லா மனுஷனும் ஒரு தடவை மரிச்சுதான் ஆகணும், ஒரு தடவை நியாய தீர்ப்பு நின்றுதான் ஆகணும். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா எல்லா மனுஷனும் மரணத்தை அடையணும். ஏன்னா ஆதாம் கிட்ட வந்து சாபம் அதானே, சாகவே சாவாய் சொல்லும் போது எல்லாருக்கும் என்னாச்சு? ஆதாமுக்கு எல்லாரும் மரித்துதான் ஆகணும். ஆஸ் இன் ஆடம் ஆல் டை, மரிச்சுதான் ஆகணும் சொல்லி பாக்குறோம். அப்ப ஏனோக்கும் மரிச்சார் சொல்லி சொல்றாங்க. ஆனா எப்படிப்பட்ட மரணம் அடைஞ்சார் சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே ஃபார் எக்ஸாம்பிள் ஏனோக்கோட டைம் லைன் நம்ம பார்க்கலாம். ஆடம் டில் நோவா ஏஜ் டைம் லைன் சொல்லி நான் சும்மா போடுறேன். ஓகே, இதை நம்ம ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கலாம். இந்த மேப்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க என்ன இருக்குன்னா, ஆதாம் பாத்தீங்கன்னா 930 வருஷம் வாழ்றாரு. சேர்த்து அவர் பையன் வந்து 912 வருஷம். ஏனோஷ் வந்து 905 வருஷம். கானான் 910, அப்புறம் 895, 962, அப்புறம் 969 மெத்துசலா, 777, 950 நோவா. பாத்தீங்கன்னா 10 பேர்கிட்ட இருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஆல்மோஸ்ட் ஆவரேஜா அப்படிதான் இருக்கு. ஆனா ஏனோக்கு மட்டும் பாருங்க ஸ்பெசிபிக்கா 365. ஓகேவா? அப்போ இங்க இன்னொரு விஷயம் நம்ம பாக்குறது என்னதுன்னா, இதுல ஒரு 0 கட் பண்ணுங்க, கடைசி லெட்டர் கட் பண்ணுங்க, நம்பரை கட் பண்ணுங்க. அப்பனா 100 வருஷத்துல கல்வி பண்ணீங்கன்னா 93 வயசு வாழ்ந்திருக்காங்க, 91 வயசு, 90 வயசு, 91 வயசு, 89 வயசு, 96 வயசு, 96, 78, 95. பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமா வாழ்ந்திருக்காங்க. கரெக்டா? ஆனா ஏனோக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல என்ன இருக்காரு? 365 தான். சோ இத என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் எடுத்துக்கொண்டார் சொல்லி சொல்றாங்க. கரெக்டா? மரணத்தை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எங்கன்னா ஏனோக்கு 21ஆம் வசனத்துல God took him because God took him away சொல்லி சொல்றாங்க. இப்ப யாராவது வந்து ஒரு 35 வயசுல 36 வயசுல யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க மக்கள்? கடவுள் எடுத்துட்டாருப்பா, நல்லா வாழ வேண்டிய பையன் கடவுள் எடுத்துட்டாருப்பா சொல்லி சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரிதான் என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து நீடிய வாழ்க்கை வாழல எல்லாரும் போல. ஓகேவா? அவர் வந்து சிறு வயசுலயே இறந்துட்டாரு சொல்லி பாக்குறோம். ஒரு பிரைம், ஓகே, அந்த ஆவரேஜ், அந்த நடுப்பட்ட வாலிப வயசுல என்ன ஆயிட்டாரு சொல்லி பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதுதான் இங்க குறிக்கிறதா இருக்கு. அதுதான் வந்து கர்த்தர் எடுத்துக்கொண்டார் சொல்ற வார்த்தைக்கு அர்த்தமா இருக்கு. அதே போல நம்ம எபிரேயர்ல போய் பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க எபிரேயர் 11:5 நம்ம பார்க்கும்போது he did not experience death. he did not experience deathனா என்ன அர்த்தம்? எக்ஸ்பீரியன்ஸ் டெத்னா என்ன அர்த்தம்? மரணத்தை ருசி பார்க்கவில்லை, டேஸ்ட் பண்ணவில்லை. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல சொல்லி பார்க்கணும். டிட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் டெத். அதனால ஸ்பெசிஃபிக்கா அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு.
இது என்னதுன்னா, நம்ம இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்க வந்து ஒண்ணு கண்டுபிடிக்கணும். எதுனா சாலமன் வந்து அழகா எழுதியிருப்பாரு பிரசங்கியில. எக்லீசியாசிஸ் 12ல 1ல இருந்தே படிங்களா யாராவது? அது பொறுமையா படிச்சு எனக்கு ஒன்னொன்னுத்துக்கும் வந்து விளக்கம் வந்து சொல்லுங்க. வாலிபர் பத்தி பேசுறாங்க. யாருன்னா ஏனோக் மாதிரி ஒரு ஆளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீ உன் நீ உன் படிங்க. ஓகே நான் படிங்க. நீ உன் வாலிப பிரயாரத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவல்களில் தள்ளாடி. அதுக்கு முன்னாடி என்னதுன்னா, இந்த சூரியன் சந்திரன் அதெல்லாம் வந்து மங்கறதுக்கு முன்னாடினா என்ன அர்த்தம்? முன்னாடியா? கரெக்ட். கண்ணு வந்து தெரியாததுக்கு முன்னாடி. ஓகே, அதுக்கப்புறம் கிளவுட் சொல்றது வந்து பறவை விடுறது இருக்குல்ல, கண்ணு மங்களா வருது, மங்கி விட்டு விட்டு தெரியற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன. அடுத்து படிங்க 3. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவல்களில் தள்ளாடி பலசாலிகள் ஊனி போய் ஏந்திர அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போவதற்கு முன்னும். வெயிட் இப்போ வந்து என்ன சொல்ல வராங்க? பல்லு வந்து ஒழுங்கா இருக்கு. பல்லு வந்து ஏந்திர அழைக்கிறவங்கள என்ன இது கொஞ்சமாயிடுதான். அப்புறம் வந்து நம்ம கை கால்லாம் என்ன ஆச்சு, வீக் ஆகி கூணு வந்துருது முதுகு சொல்லி பாக்குறோம். சத்தம் காது கேட்காமையா? அடுத்தது வந்து காது கேட்காம போயிடுது சொல்லி பாக்குறோம். இயந்திர சத்தம் காது கேட்காம ஆயிடுது சொல்லி பாக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன வரும், பயம் வந்துருது சொல்லி பாக்குறோம். அப்படியே படிங்க. ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலில் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் மெட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே மேட்டுக்காக அச்சமுண்டாகி. இப்ப ஸ்டெப்ஸ் ஏறணும்னா கஷ்டப்படுவாங்கல்ல வயசானவங்க, என்னப்பா இது ஏறணுமானா அப்படி சொல்லி கேட்பாங்களா, அதுதான் அச்சமுண்டாகி. அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீவனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே தூங்க கொண்டாடுகிறவன் வீதியிலே துக்கம் கொண்டாடுகிறவன் வீதியிலே தெரியாததற்கு முன்னும். ஓகே, துக்கம் கொண்டாடுறவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க சாவறதுக்கு முன்னாடி. அப்ப என்ன சொல்றாரு அல்டிமேட்டா, நீ செத்து போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணு ஒன்னா செயல் எழுந்து போகும், ஒரு பாட்டா. பல்லு கொட்டிடும், கொஞ்சமா கொட்டும், அப்புறம் பாடி நீ விரும்புறது செய்யாது, மூட்டு வலி வந்துடும், நீ மேல ஸ்டெப்ஸ் ஏறினாலே உன்னால முடியாது, கூண் விழுந்துரும், எல்லாம் தள்ளாடும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண, உன் சிருஷ்டிகரை நினை சொல்லி சொல்றதுதான் படிக்கிறோம். ஓகேவா? அந்த 6, 7 மட்டும் படிச்சிருங்க. வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாரத்திலே நினை. என்ன சொல்றாரு, எங்க நீ நீ நல்லா யூத்தா இருக்கும் போது என்ன பண்ணு, உன் தேவனோட நீ வந்து சஞ்சரித்து கொள்ளு, நீ கடைசியில வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லி சொல்றாரு. நீ சாவறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, நீ பண்ணிக்கோ. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் டெத் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம ஏஜ் வந்து ஆவ என்ன ஆகுதான், ஒண்ணா டிகே ஆகுது, ஒண்ணா போது சொல்லி பாக்குறோம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன பண்ணு, சிருஷ்டிக்கிறேன் என்ன சொல்றதுதான் வாலிப வயசுல சொல்றாரு சொல்லி பாக்குறோம். சோ அப்ப பாத்தீங்கன்னா இங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, he did not experience death. அப்பனா அந்த டைம் மரணம் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, ஆக்சுவல் ப்ராசஸ் நேச்சுரல் டெத் வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து இவர் வந்து இறந்துட்டாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா?
அதுதான் இங்க சிக்னிஃபை பண்றாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்துல ஆபேலா இருக்கட்டும், இங்க பாக்குற ஏனோக்கோ பை விசுவாசத்தினால ஏனோக்கா இருக்கட்டும், நோவாவா இருக்கட்டும், ஆபிரகாமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொல்லிட்டு அதுல அப்படியே 13ஆம் வசனம் படிங்க. அதுல அப்படியே 13. இவர்கள் எல்லாரும் எபிரேயர் எது வேணா எபிரேயர் 11:13. அதான் நம்ம ஸ்கிரீன்ல கூட காமிக்கிற பாருங்க. ஆமா என்ன ஆமா ஆபேலு ஏனோக்கு பத்தி தான் நம்ம பார்த்தோம். டிட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் டெத் சொல்லிட்டு அங்க பார்த்தோம்னா நோவாவா இவர்கள் இருக்கட்டும். எல்லாரும் படிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். பாருங்க, விசுவாசத்தோட மரித்தார்கள். டெத், தே ஆல் டைடு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இப்ப பைபிள் தெளிவா என்ன சொல்லுதுன்னா, ஒரு தரம் நியாயத்தீர்ப்பு, ஒரு தரம் மரிக்கிறதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைகிறதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் கண்டிப்பா ஏனோக்கு நிறைவேறிருக்கு சொல்லி பாக்குறோம். ஆனா என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் மத்தவங்க மாதிரி நேச்சுரல் டெத் அடையல. அவர் முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு சொல்லி பாக்குறோம். அது எப்படிப்பட்ட மரணம் சொல்லி தெரியல. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துக்கொண்டார் சொல்லி போட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து he did not experience deathன்னு போட்டிருக்கு. ஓகே, முழுமையான டெத்தை வந்து அனுபவிக்காம என்ன பண்ணிட்டாரு, நேச்சுரல் டெத் அடையாம அவர் முன்னாடியே இறந்து போயிட்டார் சொல்றதுதான் இங்க சிக்னிஃபை பண்ணது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஸோ ஆனா இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களா, மரித்தார்கள். they all died when they died, they were in faith but they died சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா உங்களுக்கு, கொஸ்டின்ஸ் இருக்கா? நம்ம நெக்ஸ்ட் போலாமா? இல்லைன்னா எலியாக்கு இப்ப அவரு அதான் எப்படி இறந்துருப்பாருண்ணா இப்ப அவரு? அதான் தெரியலப்பா. மேபி அங்க நேச்சுரல் டெத் கிடையாதுனால அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில. இப்ப வாலிபர்கள் எப்படி இறப்பாங்க ஆக்சுவலா? ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆயிருவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி. ஹார்ட் அட்டாக் சொல்றது இப்ப இருக்கிற மனுஷங்களுக்கு வந்து அன்ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடறதுனால ஹார்ட் அட்டாக் வருது. ஓகே, அந்த உலகத்துல எப்படி வந்திருக்கும்? இருக்கிறப்போ ஏதாவது கல்லு கில்லு மேல விழுந்து ஆக்சிடென்ட் மாதிரி, இல்லைன்னா வானத்துல இருந்து ஒரு இதா இருக்கும், இல்லைன்னா அங்க இருக்க அந்த டைம்லதான் ஏகப்பட்ட ராட்சசர்கள்லாம் இருந்தாங்க சொல்லி போட்டிருக்கு. ஆமா நோவா காலத்துல அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல, அவர் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டார் சொல்லி, சின்ன வயசுலயே செத்து போயிட்டார் சொல்ற மாதிரி தான் தெரியுது. தேவன் எடுத்துக்கிட்டார் சொல்லி சொல்றாங்க. ஓகே, அவர் பரலோகத்துக்கு போல, பாரடைஸ் போல எங்கேயும் போல. அப்போ எல்லாரும் மரித்தார்கள் சொல்றதுதான் வேதகம் சொல்லுது. ஏன்னா ஆதாமுக்கு எல்லாரும் மரிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு, மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு சொல்லி போட்டிருக்கு. இட் இஸ் மென்ட் ஃபார் மேன் டு டை. ஓகே, இட் இஸ் அ கர்ஸ். தேவனோட சாபம் வந்து நிறைவேறுது சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா நோ எக்ஸெப்ஷன். ஆனா இப்ப மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட் எடுத்துக்கிட்டாருன்றதால இப்ப நம்ம போயிட்டு இது எப்படின்னா இது இல்ல இந்த வசனத்தை பத்திதான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் பாத்தீங்களா, இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி எல்லா இயேசு இல்லாம யாராலையும் பரலோகத்தை ஏறவும் முடியாது. அதான் நம்ம இதை வச்சுதான் சொல்ல முடியும். அப்ப ஆமா, நான் உங்ககிட்ட வந்து இல்ல இருக்கு அதெல்லாம் சொல்லவே இல்லை. வசனம் இப்படிதான் இருக்கு, நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ, நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை நீங்க பண்ணுங்க, அதுதான். ஆனா வசனம் இப்படிதான் இருக்கு. சரி, அடுத்தபடியா நம்ம போலாமா? சாமுவேல், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? தேவன் வந்து தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்படாது சொல்லிடுது. ஆனா வசனம் கூட தேவன் தன் இஷ்டத்துக்கு செய்வாரு அப்படிங்கிறது. அப்பா இது மாதிரி தேவன் கூட அவரை வந்து பரலோகத்துக்கு கொண்டு போயிருக்கலாம்ல. கொண்டு போயிருந்தா இயேசு கிறிஸ்து வந்து அவர் சொல்லிருக்கணும்ல. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னது பொய்யாயிடுதுல்ல. இயேசு கிறிஸ்து பொய் சொல்ல மாட்டார்ல. ஏன்னா அவர் டைரக்டா தானே சொல்றாரு. சரி, ஓகே, நம்ம இப்ப வந்து எலியா போலாம். எலியாக்கு போனோம்னா நம்ம வந்து எந்த வசனம் படிக்கலாம்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கிங்ஸ் 2ஆம் அதிகாரம் 11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே
பரலோகத்துக்கு ஏறி போனான். ம் அதை ஓகே எலிசா போதும் அவ பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு ஏறி போனார் சொல்லி பாக்குறோம். சரி இது நம்ம கிரேக்க வார்த்தையில நம்ம எபிரேய வார்த்தையில பார்க்கலாம். ஹீப்ரூஸ் இல்ல, இது வந்து 2 ராஜாக்கள், அதுவும் நம்ம பார்க்கலாம் 2 ராஜாக்கள் 2:11. ஸோ இது பார்த்தோம்னா இது ஹெவன் சொல்லி போட்டிருக்கு, இன்டு ஹெவன். அப்போ இங்க பார்க்கும்போது ஹெவன் ஆர் ஸ்கை சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, ஷமயம் 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 எம் சொல்லி பார்க்குறோம். இதான் வந்து எபிரேய வார்த்தை. ஓகேவா, ஹெவன் இல்லைன்னா ஸ்கை சொல்றதா இதுக்கான அர்த்தங்கள், மாற்று அர்த்தங்கள் சொல்லி கொடுக்குறது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கை ஹெவன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பரலோகத்துக்கு எலியா போயிருக்க முடியாது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம்னா அங்க நடக்கிற நிகழ்வை பார்க்கலாம், அங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க சொல்லிட்டு. அடுத்த வசனங்களை படிங்க. 12வது வசனம். அதை எலிசா கண்டு தன் தகப்பனே, என் ம். தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரத்தமும் குதிரை வீரருமாய் ரதமும் இருந்தவரே, ஆ, chariots. ரதமும் குதிரை ஆ. வீரருமாய் இருந்தவரே ஆ. என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வாஸ்திரத்தை பிரித்து 2 துண்டாக கிழித்தான். ம். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்து சால்வையை எடுத்து திரும்ப போய் யோர்தானின் கரையிலே நின்று ம். எலிசாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து ம். எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததால் எலிசா இக்கரைக்கப்பட்டான். ஓகே, அவர் வந்து வந்துடுறாரு சொல்லி பார்க்குறோம். அப்போ 15 அப்படியே படிங்க, டைரக்டா 15 போயிடுங்க. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலிசாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது. எலியாவின் ஆவி எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியரோட 50 பலன்கள் இருக்கிறார்கள், பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாக்கிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாக்கிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவர் அவர்களை தேட வேண்டாம் சொல்லி சொல்றாரு. அப்ப ஆனாலும் வந்து என்ன பண்றாங்கன்னா 17ல வந்து நான் போனோம், நாங்க விடுங்க, நாங்க போய் தேடுறோம் சொல்லி சொல்றாங்க. அவங்க தேடுறதுக்காக போறாங்க. 50 ஆளுங்களும் 3 நாள் கிட்ட என்ன பண்றாங்க, தேடுறாங்க, காணாமல் போறாங்க சொல்லி போகிறோம். நான் அப்பயே சொன்னேனேப்பா தேட வேண்டாம் சொல்லிட்டு ஏன்பா போனீங்க சொல்லி எலிசா சொல்றான்னு சொல்லி போகிறோம். சோ இதான் அதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வு. எதுக்காக இவங்க வந்து தேவனோட ஆவி இங்க இருந்து எங்கேயாவது மலையில கொண்டு போய் வச்சிருப்பாங்க சொல்லி சொல்றாங்க சொல்ற ஒரு பாயிண்டோட நம்ம ஒரு கேள்வியோட நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் இந்த ஆராய்ச்சி. ஓகேவா, எலியா எங்கே போனார்? பரலோகம் போனாரா? பரலோகம் போயிருக்க முடியாது, ஏன்னா இயேசு கிறிஸ்து யாரும் போல சொல்லிட்டாரு. அப்போ எங்கே போனார் சொல்ற ஒரு கேள்வியை நம்ம ஆரம்பிக்கலாம். பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக எலியாவை வந்து தேவன் வந்து ஒரு பரிசுத்தாய் வச்சு தூக்கிட்டு போனோம், இல்லை அந்த ரதம் அக்னி ரதம் வந்து தூக்கிட்டு போனோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து இந்த ஸ்டோரி மட்டும் சொல்றேன். யாருக்குன்னா சாமியலுக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்டோரி, ஆனா சிங்கராஜ் உங்களுக்காக சொல்றேன். என்ன ஸ்டோரி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து இஸ்ரேல் நாடு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பாகால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பிள்ளைய வந்து கையில வச்சுட்டு எரிப்பாங்களே. பாலா சைல்ட் சாக்ரிஃபைஸ். ஓகே, சோ இந்த அவங்க அந்த என்னது கானானியர்களுடைய கடவுள்கள். ஓகே, அதுல ஒரு கடவுள் சொல்லி பார்க்குறோம் பாலு. இந்த கடவுள் வணக்கம் தான் வந்து என்னதுன்னா இஸ்ரேல் மக்கள் ஓகே இருந்தாங்க சொல்லி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒன்று சொல்லிடுறேன். இஸ்ரேல் அண்ட் ஜூடா டைம் லைன், இது ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இந்த இது டைம் லைன்னா இந்த மேப் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டு மொத்தம் 12 கோத்திரம், 12 ட்ரைப்ஸ்னா யாக்கோபுக்கு வந்து பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 12 பேர். 12 பேரும் பார்த்தீங்கன்னா 12 கோத்திரமா இருந்தாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா,
அந்த 12 ட்ரைப்ஸ் தான் வந்து சேர்ந்து ஒரு ராஜ்யமா மாறிச்சு சாமுவேலுக்கு அப்புறம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ராஜா தாங்க சொல்லி அவங்க மக்களே கேட்டதுனால தேவன் வந்து சாமுவேல் மூலமா ஒரு ராஜா உண்டு பண்ணுவாரு. அதுல முதலாம் ராஜா தான் யார் சொல்லி பாத்தீங்கன்னா சவுல். சவுல் ராஜா. ஓகேவா. இவர் எந்த கோத்திரம் சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ட்ரைப் சொல்லி பாத்தீங்கன்னா பெஞ்சமின் கோத்திரம். ஓகேவா. பெஞ்சமின் கோத்திரத்தோட ஒரு ஆளு. அப்போ இவர் வந்து தப்பு செஞ்சிருவாரு. சவுல் செஞ்சதுனால இவருடைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஆட்சிக்கு வரமாட்டாங்க. அடுத்த ஆட்சிக்கு யார் வருவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா தாவீது. ஏன்னா தேவன் என்ன பண்ணுவாருன்னா என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஆளை நான் வந்து சூஸ் பண்றேன் சொல்லி சொல்லுவாரு. தாவீது வந்து சொல்லி வரும். ஆனா சவுல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, சவுல் வந்து இன்றைய அந்த அன்னக அன்னது இந்த அன்னக பாக்குற ஸ்திரியா இல்ல இல்ல அந்த குறி சொல்றவங்க அவங்க வந்து என்ன சொல்ல செய்வாங்கன்னா ஃபேஸ் தெரியலையா? கட் ஆயிடுச்சா வீடியோ? ஒரு நிமிஷம். ஷட் டவுன் ஆயிடுச்சு மொபைல். சரி, நான் வேற ஒரு கேமரா இதுல வரேன். தெரியுதா? ஓகே. இது போன் கேமரா வந்து டவுன் ஆயிடுச்சு. போன் செத்து போயிடுச்சு. போன் இஸ் டெட். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க சொல்லி சொல்லும்போது சவுலும் அவங்க குமாரன் மற்ற பேரும் செத்து போயிடுவாங்க. இஸ்போசேத் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா அப்னர் சொல்றவர் வந்து 2 வருஷம் இஸ்ரேல் மேல ஆட்சிக்கு செய்வார். அதனால இஸ்போசேத் பத்தி போட்டிருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்தமா ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா டேவிட் கிட்ட வந்துருச்சு. வந்துட்டு பேருக்குறா தாவீதுக்கு அப்புறம் சாலமன் தான் வந்து சாலமனுக்கு வந்த உடனே சாலமன் நல்லா தான் ஆட்சி செய்யறாரு ஸ்டார்டிங்ல. அப்புறம் என்ன ஆயிட்டாரு சொல்லி பாத்தீங்கன்னா பயங்கரமா கரப்ட் ஆயிட்டாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. நிறைய மனைவி கட்டினதுனால 800 மனைவிகள் 800 மனவாட்டிகள் சொல்லி பாக்குறோம். மனவாட்டிகள். ஓகே. என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பாயில் ஆயிட்டார். ஆளு ஸ்பாயில் ஆனதுல என்னாச்சுன்னா ராஜ்யம் வந்து 2ஆ பிரிஞ்சிருது சாலமனுக்கு அப்புறமே. ஓகேவா. அந்நிய கடவுள்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமா தேவனுக்கு விரோதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ரெகோபியாம் ஜெரோபியாம் சொல்லி 2ஆ பிரிஞ்சிச்சு. ஜெரோபியாம் சொல்றது வந்து சாலமனுடைய ஒன் ஆஃப் த ஜெனரலா இருக்காரு. ஓகேவா. அவருக்கு ஒரு ராஜ்யம் போயிடுச்சு. இன்னொன்னுனா ரெகோபியம்க்கு வந்துருச்சு. ரெகோபியம் சொல்றது சாலமனோட லீனேஜ் பையன் சொல்லி பாக்குறோம். ஓகே. அப்புறம் அவர் வந்து என்ன பண்றாருன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் என்ன பண்ணா அவருக்கு அப்புறம் பிள்ளைகள்லாம் வராங்க. அடுத்தடுத்த பிள்ளைகள். சில பேர் நல்ல ராஜா இருக்காங்க, சில பேர் கெட்ட ராஜா இருக்காங்க யூதால. ஆனா இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சிச்சுல. இது வந்து பாத்தீங்கன்னா சாலமனுக்கு அப்புறம் ரெகோபியம் பாத்தீங்கன்னா பெஞ்சமின் யூதா. ஓகே. சாரி, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கோத்திரம் வந்து இங்க யூதா கோத்திரமா இருக்காங்க. அவங்களதான் இன்னல் வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்னா ஜூஸ் சொல்றோம்ல. அது பேரு எப்படி வந்து சொல்லி பாத்தீங்கன்னா ஜூதாலன்னு தான் வந்து சொல்லி பாக்குறோம். ஓகேவா. ஆனா இஸ்ரேல் சொல்ற அந்த தேசம் வந்து பாத்தீங்கன்னா ஏரோபியம். அவங்க வந்து 10 கோத்திரம், மிச்சம் இருக்க 10 கோத்திரம். ஓகே. ரூபன், செபுலம்னு, ஆசர், அந்த மாதிரி நிறைய 10 கோத்திரங்கள் சொல்லி போறோம். ஓகே. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்டா இருக்காங்க. ஆனா எல்லாமே தப்பான ராஜாக்கள், கெட்ட ராஜாக்கள் மோஸ்டாவே. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஹாப் சொல்ற ராஜா தான் வந்து இஸ்ரேல் ராஜா. ஓகேவா. இவரோட மனைவி ஒருத்தங்க இருக்காங்க, ஜெசபெல். இருக்கிறதுலே மோசமான ஒரு மனைவி. எசபெல் கேள்விப்பட்டீங்கனாலே பயமா இருக்கும். யார் இவன் எலியாவே பயப்படுவார் இவங்களை பார்த்து. சோ என்ன ஆகும்னா இவர் காலத்துல ரொம்ப கெட்டு போய் இந்த பாலா இத வந்து கும்பிடுற நாடா ஆயிடுச்சு. என்னதுன்னா இஸ்ரேல் ஒட்டுமொத்தமா. ஓகேவா. இஸ்ரேல் நான் சொல்றது யூதா கிடையாது, இஸ்ரேல். ஓகேவா. அப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆஹாப் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மீது பாலாவுடைய ஆட்களுக்கோ சாமியார்களுக்கோ பூஜாரி இருக்காங்களா அவங்களுக்கும் எலியாவுக்கும் ஒரு போட்டி நடக்கும். ஓகேவா. அந்த போட்டியில என்ன நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. என்ன நடக்கும்னா யாரு வந்து மெய்யான தேவன் கடவுள் சொல்லி ஒரு போட்டி நடக்கும். அவ பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு மவுண்ட் ஹெர்மோன் மவுண்ட் நினைக்கிறேன். அந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே இருப்பாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா. அப்ப காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுத்துருப்பாரு. நீங்க வந்து உங்க கடவுளை வந்து கூப்பிடுங்க, ஒரு பலிபீட மாதிரி கட்டுங்க, கட்டிட்டு அதுல வந்து மாட்டோட அந்த பாடியை வைங்க, நீங்க கூப்பிடுங்க. மேல இருந்து ஒரு அக்னி வந்து என்ன பண்ணணும், இதை வச்சுட்டு போடணும். ஓகே. நீங்களா எதுவும் அக்னி எல்லாம் போடக்கூடாது. மேல இருந்து ஒரு அக்னி வந்து இதை எடுத்துச்சுன்னா உங்க கடவுள் தான் உண்மையான கடவுள், நான் ஒத்துக்கிறோம், பாலா கடவுள் தான் உண்மையானது சொல்லி சொல்றாங்க. கூட இங்க ஆகாப் இருக்காரு. ஆகாப் கூட வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மலையில நடக்குது, ஒரு பெரிய ஈவெண்டா வந்து வைக்கிறாங்க.
எலியா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காரு, நடுப்பட்ட வகையில நின்று இருக்காரு. ஓகேவா? என்னதுன்னா, நான் வந்து நீங்க எல்லாம் பண்ணிட்ட பிறகு நான் கூப்பிடுறேன் தேவனை, யாவை தேவனை, கடவுளை கூப்பிடுறேன். நான் என்ன பண்றேன்னா, நம்ம இஸ்ரேல் கடவுளை நான் கூப்பிடுறேன். அவர் வந்து செவி கொடுத்தாருன்னா அவர் தான் மெய்யான தெய்வம் சொல்லி ஒத்துக்கணும். ஓகேவா? சொல்லி அந்த காம்படிஷன் நடக்கும் 2 பேருக்கு. இவங்க காலையில இருந்து கூப்பிடுவாங்க. யாருன்னா பாலாவோட பிரீஸ்ட், பூஜாரிகள் கூப்பிடுவாங்க. ஒண்ணுமே நடக்காது. ஓகேவா? அவங்க அடிச்சுப்பாங்க, தன்னை கிழிச்சுப்பாங்க, என்னென்னோ பண்ணுவாங்க. ஒண்ணுமே நடக்காது. அப்போ இவர் வேற கிண்டல் பண்ணுவார். அவர் தூங்கிட்டு இருப்பார் போலப்பா, தட்டி எழுப்புங்க, இன்னும் சத்தமா கூப்பிடுங்க சொல்லி சொல்லுவாரு. யாரு அந்த பாலாவோட பூஜாரிகளை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. யாருன்னா எலியா. ஓகே, கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் எங்கேயாவது வேலை விஷயமா வெளில போயிருப்பாருப்பா, அது வரதுக்கு தாமதமா இருக்கு அப்படி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் முடிச்சிட்ட பிறகு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஈவினிங் ஆயிடும். அப்போ வந்து எலியா சைட்ல வரும்போது எலியா என்ன சொல்லுவாருன்னா, தண்ணி ஊத்துங்க நிறையா, இன்னும் நல்லா தண்ணி ஊத்துங்க சொல்லிட்டு அவங்க கண்மணி பாக்குறதுக்கு. ஏன்னா தண்ணி ஊத்துனா என்னது பண்ணது, அந்த வுட்லாம் வந்து எரியாது ஆக்சுவலா. ஓகே, நிறைய தண்ணி ஊத்துவாங்க. 7 குறை தண்ணி கிட்ட அது ஃபுல்லா நேரமா ஊத்திடுவாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஊத்திட்ட பிறகு தேவன் கிட்ட வந்து ப்ரே பண்ணுவாரு. பண்ண உடனே மேல இருந்து ஒரு அக்னி வந்து என்ன பண்ணும், எல்லாத்தையுமே அடிச்சுட்டு தண்ணிய கூட என்ன பண்ணுமா, சுத்தி இருக்க தண்ணிய அது ஃபுல்லா ஒண்ணுமே இல்லாத மாதிரி ட்ரை ஆக்கிடுமா, ட்ரை ஆக்கிட்டு போயிடும் அக்னி. இதை பார்த்த உடனே எல்லாருமே ஆச்சரிய ஆயிடுவாங்க. மக்கள்லாம் ஷாக் ஆயிட்டு இவரோட எலியாவோட சேர்ந்து அங்க இருந்த லேவியர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டுமொத்தமா அங்க இருந்த பாலாவுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேர் கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, கத்தியெல்லாம் சாவடிச்சு கொன்றுவாங்க. கொண்டுட்டு வருவாங்க. ஓகே, இதை கேள்விப்பட்ட ஜெசபெல் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னது எங்கால பாலாவோட இவங்க பிரீஸ்ட வந்து சாவடிச்சிட்டியா, நான் உன்னை சாவடிக்கிறேன் பாரு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லும் போது அந்த இவர் என்ன ஆவார்னா, எலிசா வந்து பயந்துருவாரு. பயந்து தேவனே போதும் என்னை விட்டுருங்க, இனிமேல் நான் வரமாட்டேன் சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் வேலை செஞ்சது போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது சொல்லி சொல்லுவார். அது வேணா படிங்க. எங்கன்னா எதுப்பா எலிசாவா? எலைஜா, எலிசா கிடையாது, எலைஜா. எலைஜா தான் ஃபர்ஸ்ட், எலிசா வந்து செகண்ட். எலைஜா யாரு பயந்து ஓடுவா? ஆனா எலியா தானே பயந்து ஓடுவாரு. எலியாதான் நான் சொல்றேன். இங்கிலீஷ்ல வந்து எலைஜா. எலைஜா. ஓகே, எலைஜா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18 இல்ல 19. 18 தான் வந்து இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கும். 19 வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிங்க. எல்லாம் 1ஆம் வசனம் 1ஆம் வசனத்தையே படிங்க. 1, 2, 3 மட்டும் படிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்திற்கு ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அவர்களுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். யாரு? ஜெசபெல் சபதம் எடுக்கிறாங்க, காலிடா நீ அடுத்த நாளைக்கு சொல்லிட்டு. யார? தமிழ்ல என்ன சொல்றோம், எலிசா தானே, எலைஜாவா? எலியா. ஓகே, தமிழ்ல எலியா. ஓகே, எலியா வந்து என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, சபதம் எடுக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, எலியா இதை கேட்ட உடனே என்ன ஆயிடுறாரு? 3ஆம் வசனம் படிங்க. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என்ன சொல்லிட்டாரு? போதும், இதுக்கு மேல என்னால முடியாது, எனஃப் அப்படி சொல்லி யார் சொல்லிட்டா? எலியா சொல்லிட்டாரு. சொன்ன உடனே காட் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து என்ன பண்றாரு, வனாந்திரத்துக்கு போக ஆரம்பிக்கிறார். போகும்போது ஏஞ்சல் கூட என்ன பண்றாங்க, கூட இருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. காக்க முள்ள சாப்பாடு கிடைக்குது. அங்க என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு எங்க போறாருன்னா, ஓரேப் சொல்ற சீனாய் மலைக்கு வந்து போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது கூட படிங்க, 7ஆம் வசனம் படிங்க. சாரி, காக்கா இங்க வராது, இங்க வர ஏஞ்சல் மட்டும் தான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அந்த ஒரே பர்வதம் எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே சீனாய், ரெண்டுமே சேம் தான். அது 2 பேர் இருக்கு. சீனாய் மலைக்கு வந்து 2 பேர், ஒரே சீனாய்.
சீனாய் எங்க இருக்குன்னா சீனாய் இங்க இருக்கு. எங்க இருந்து வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேப் படி, மேப் தெரியுதா? எங்க இங்க இருக்கிறாரு. இஸ்ரேல் சொல்றது இங்க இருக்குது. ஓகேவா? இங்க இருந்து எத்தனையோ மைல் தாண்டி இங்க வரணும். சீனாய் ஆர் ஹோரேப் இருக்கா? சீனாய் ஆர் ஓரேப் சொல்ற இடத்துக்கு வரணும். ஓகேவா? இந்த இடத்துக்கு வரணும். இங்க இருந்து அதனாலதான் 40 நாள் கிட்ட என்ன பண்றாராம், அவர் நடந்து வராரு சொல்லி போகிறோம். அப்போ தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, சீனாய் மலையில எப்படி மோசை காட்சி தந்தாரோ அதே போல என்ன பண்றாருன்னா, அவரும் மேல இருந்து இறங்கி வராரு சொல்லி போகிறோம். வந்துட்டு இவர்கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா என்ன பண்றீங்க சொல்லி கேட்கிறாரு காடு. நான் வந்து உமக்காக நான் ரொம்ப உழைச்சிட்டேன், என்னால் முடியல, என்ன இதோட நிறுத்திடுங்க சொல்லி சொல்லும்போது காட் என்ன சொல்றாருன்னா, படிங்க 14ல இருந்து. இது ஃபர்ஸ்ட் வந்து 13ல படிங்களா, காட் என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமக்கு உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேற்கோளார் ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு சொல்லி என்ன பண்றாருன்னா 3 வேலை கொடுக்குறாரு. யாருக்கு? எலியாக்கு வந்து 3 வேலை கொடுக்குறாரு. ஒண்ணு வந்து ஆசேகேல, 2வது யெகூ, 3வது வந்து எலிசா சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாருன்னா, இவர் வந்து போறாரு. ஏன்னா வந்து இவர் இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு, நான் மட்டும் தான் தப்பிச்சு சொல்லி சொல்லுவாரு. அதுதான் என்ன சொல்லுவாரு சொல்லி பாருங்க. 17-18 படிச்சிருங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். பாருங்க, இஸ்ரேல் மக்கள் லட்சக்கணக்கில் இருந்தாலும் இவர் என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் தான் தப்பிச்சு சொல்றாரு. இல்லப்பா 7000 பேர் இருக்காங்க சொல்லி சொல்றாங்க. அப்ப 7000 பேர்ல கொஞ்சம் மக்கள் தான். ஆனா லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் இஸ்ரேல்ல 7000 பேர் மட்டும் தான் தேவன் வந்து உண்மையா தொழுது கொள்ற மக்கள் இருக்காங்க, மீதியானவர்கள் சொல்லி பாக்குறோம். ஓகே, அதான் இங்க நம்ம பாக்குறது. அப்ப என்ன பண்றாரு, 3 வேலை சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு கெட்டு போயிடுச்சு இஸ்ரேல் நாடு. வெறும் 7000 பேர் தான் என்ன பண்றாங்க, மெய்யான தேவனை வந்து தொழுது கொள்ற மக்களா இருக்காங்களாம். ஓகே, அத்தனை லட்சம் மக்கள்ல. சோ அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்து இஸ்ரேல் நாடு வந்து போயிடுச்சு சொல்லி பாக்குறோம். அப்போ என்ன பண்றாரு, 3 வேலையில ஒரு வேலையை முடிக்கிறாரு. நான் ஃபர்ஸ்ட் வந்து எலியா வந்து சூஸ் பண்ணாரு, அதான் 19ல இருந்து இருக்கிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் யெகூ வந்து தேர்ந்தெடுப்பாரு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து எலிசாவை சூஸ் பண்றாரு. அடுத்து வந்து பத்தி யெகூவை சூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஆராம் ராஜா ஆகிய எசிஹேல வந்து என்ன பண்றாருன்னா சூஸ் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, 3 வேலை கொடுத்துருக்காரு, 3 வேலை செய்யறாரு சொல்லி பாக்குறோம். சோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க எலியா வந்து சூஸ் பண்ணிட்டு அவர் வந்து போகும்போது தான் வந்து 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துலதான் வந்து என்ன ஆயிருது, அந்த அக்னி ரதம் வந்து தூக்கிட்டு போயிருது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? யார? எலியாவை தூக்கிட்டு போயிடுது. அப்போ எலிசாக்கு வந்து ஏற்கனவே தெரியும் என்னதுன்னா, அதுதான் இவரோட டைம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் யாரு வேலை செய்யணும், எலிசா நான் தான் வந்து அவருடைய பொசிஷனை வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அதான நம்ம பார்த்தோம் 19ஆம் அதிகாரத்துல உன் ஸ்தானத்துக்கு யார் வரணும் சொல்றாரு, உனக்கு அப்புறம் யார் வரணும் சொல்றாரு, எலிசா 16ஆம் வசனம். உன் ஸ்தானத்துக்கு எலிசாவை வந்து நியமிச்சு சொல்லி சொல்றாங்க. அப்போ உன் டைம் முடிஞ்சிச்சு, தான் நீ வந்து விடுதலை, நீ வந்து இன்வைட் தீர்க்கதரிசியா வேணாம், நீ வந்து பிரியா நீ என்ன வேணா பண்ணலாம் சொல்லிட்டு அனுப்பிச்சிடாரு காடு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ 2ஆம் அதிகாரத்துல அதனாலதான் வந்து தேட வேணாம், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்ப ரீசன் நம்மளுக்கு தெரியுதுல, டு நாட் நான் போய் சொன்னால போவாதீங்க சொல்லிட்டு சொன்னது காரணம். இப்போ 2வது ஒரு பாயிண்ட் நம்ம பாக்குறது என்னதுன்னா, இவங்க என்ன நினைச்சாங்கன்னா,
ஆவி வந்து என்ன பண்ணுமா, பிக் பண்ணி வேற எங்கேயாவது அனுப்பிச்சிருக்க சொல்லி சொல்றாங்க. எங்கன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல தேவனோட ஆவி என்ன பண்ணுவாங்களாம், ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல போய் கொண்டு போய் வச்சிருப்பாங்க சொல்லி சொல்றாங்க. இதே மாதிரி புதிய ஏற்பாடுல யாருக்காவது நடந்திருக்கா? ஏதாவது படிச்சிருக்கீங்களா புதிய ஏற்பாடுல? புதிய ஏற்பாடுல தேவனோட ஆவி வந்து ஒரு ஆளை டக்குன்னு மறைஞ்சிட்டு வேற எங்கேயாவது வந்து கொண்டு போய் விட்டுருக்கா தேவனுடைய ஆவி புதிய ஏற்பாடுல? அப்போஸ்தலர் நடவடிக்கை நடந்திருக்கு. ஆக்ஸ்ல அப்போஸ்தலர் நடவடிக்கையில கரெக்ட். பிலிப்பு வேற படிங்க. ஆக்ஸ் 8ஆம் அதிகாரம் 39 படிங்க. அது 39ல இருந்து 40. அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் ஆவியே வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். என்னதுன்னா, அந்த காலத்திலேயே பிளைட் மோட்ல இருந்திருக்குப்பா, ஏர்பிளைன்ல இருந்திருக்கு. எப்படி வந்து பிளைட் வந்து வானத்துல பறந்து இன்னொரு இடத்துல போய் லேண்ட் ஆகுதோ, இன்னைக்கு நீங்க வந்து இங்க இருக்கீங்க சென்னையில, நாளைக்கு நான் வந்து துபாயில இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏர்போர்ட் போவீங்க, பிளைட் ஏறுவீங்க, சரின்னு துபாய் போவீங்க. இந்த மாதிரி ஃபிளைட் சர்வீஸ் மாதிரி காட் என்ன பண்றாருன்னா, அவரோட ஆவியை கொடுத்து என்ன பண்றாரு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டக்கு டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணிருக்கா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆனால் தான் அங்க இருந்தவங்களுக்கு என்ன இருக்குன்னா, புரிதல் என்ன இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இருந்து வேற ஏதாவது ஒரு பருவத்திலேயோ வேற ஏதாவது ஒரு இடத்துலயோ வந்து தேவன் கொண்டு போய் விட்டுருப்பாரு சொல்றதுனால தான் அவங்க தேட போறாங்க சொல்லி பாக்குறோம். முக்கியமான ரீசன் அந்த அடையாளம் தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம புதிய ஏற்பாடுல நம்ம படிக்கிறோம். எப்படி பிலிப் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மறைச்சிட்டா இருப்பாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். The spirit of the Lord suddenly took Philip away. டக்குன்னு எடுத்துட்டாராம், டுக் அவே. அண்ட் அதுக்கப்புறம் அவர் காணலையா. அப்புறம் என்னாச்சு, திடீர்னு அப்பியர்டு அட் ஆசோத். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நகரத்தை பார்க்கலாம். இவங்க எங்க இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா, டிராவல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எரிகோ தானே. எத்தியோப்பியன் என்ன பண்றாருன்னா, காசால இருந்து எருசலேம்ல இருந்து காசா, இஸ்ரேல் டூரிங் ஜீசஸ் டைம். இஸ்ரேல் மேப் வந்து சும்மா போடுறேன். ஓகே, மேப் தெரியுதா? ஓகே, அப்பனா காசா சொல்றது இங்க இருக்கு, எருசலேம் சொல்றது இங்க இருக்கா. இங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26 படி நம்ம என்ன பாக்குறோம்னா, அவர் வந்து என்ன பண்றாரு, எருசலேம் டு காசா போயிட்டு இருக்காரு. யாரு? இந்த எத்தியோப்பிய மந்திரி எருசலேம்ல இருந்து காசா போயிட்டு இருக்காரா. அவர் போற வழியில தான் என்ன பண்றாரு, அந்த பிலிப் வந்து ஓடி வந்து அந்த ரதத்துல ஏறி கிறிஸ்துவ பத்தி ஐசியா 53ஆம் அதிகாரத்தை என்ன பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேவா? அப்போ திடீர்னு மறைஞ்சிட்டாராம் ஞானசனம் கொடுத்தவன. மேபி இந்த ரிவர் வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு எனக்கு ஞானசனம் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஞானசனம் கொடுத்திருக்காரு. திடீர்னு மறைஞ்சு எங்க காணப்பட்டிருக்காரா? ஆசோத் சொல்லி பாக்குறோம். ஆசோத் சொல்றது இது ஆசோத் இங்க இருக்காரு. போயிட்டாரு. அப்போ தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டாங்க. தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டா. அப்ப எத்தியோப்பிய மந்திரி தானப்பா உள்ள முழுகினாரு, அவர் தானே அடிச்சுட்டு போயிருந்தோம். திடீர்னு வந்து அங்க இருக்கிறா சொல்லி போறோம். அப்புறம் அங்க இருந்து தண்ணியில அடிச்சு போயிருந்தா செத்து போயிருப்பாரு, அவ்வளவு தூரம் போறதுக்கு இல்ல. அங்க என்னதுன்னா, ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் சடன்லி டுக் ஹிம் அவே சொல்லி பாக்குறோம். சோ இது ஒரு நிகழ்வா இருக்கு. அப்போ தேவன் வந்து இவர் எலிவேட்டர் டோர் மாதிரி போலாம். திடீர்னு டக்குன்னு கொண்டு போயிட்டாங்க. இல்ல ஃளைட் தான் மறைஞ்சி அங்க இல்ல அப்படியே போற மாதிரியா? ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அக்னி ரதம் தானே வந்து கூட்டு போகுது எலியாவை. அதானே போட்டிருக்கு. என்னதுன்னா, suddenly a chariot of fire and a horse of fire appeared and separated two of them. Elia went up to heaven in the whirlwind. அந்த காத்துல வந்து தூக்கிட்டு அப்படியே போறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ அப்பதான் இவர் வந்து கத்துறாரு. சடன்லி அது வந்து தூக்கிட்டு போகுது சொல்லி பாக்குறோம். எப்படி வந்து இங்க இவரை யாரும் பிலிப்பை வந்து தூக்கிட்டு போதோ அந்த மாதிரி தூக்கிட்டு போய் வேற இடத்துல போய் விடுற மாதிரி இவரையும் மேபி விட்டுருக்கலாம் வேற எங்கேயாவது சொல்லி பாக்குறோம். அதனால இவர் தேடுறாங்க ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்னதுன்னா, ஒரு யோசனை தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இருக்கிற வச்சுக்கோங்க. அவர் பிளைட் வந்து 200 வருஷம் முன்னாடி ஒரு பிளைட் மட்டும் அங்க அந்த டைம்ல வந்து ஒரு ஆளுங்களே ஏறுறாங்க, ஏறி போது மேல போறது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஹெலிகாப்டர் போறது பார்த்தாங்கன்னா
ஏதோ சாத்தான் போகும். அப்ப ஓகே அவங்களுக்கு பயமா இருக்கு. ஏலியன் ஏதோ ஒரு நினைப்பாங்க. உருவது ஏலியன் அந்த மாதிரி ஏதோ. ஏலியன் அதுவும் வானத்துக்கு போறாங்கன்னு சொல்லி நினைப்பாங்கல்ல. ஆமா ஆமா பாக்குறதுக்கு ஸ்கை வானத்துக்கு மாதிரி தான், அப்படியே பரலோகம் போற மாதிரி தானே தெரியும் உங்களுக்கு. ஆமா. ஸோ அந்த ஒரு அடையாளம் தான் பழைய அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் ஹெவன் போட்டிருக்காங்க. ஆனா அங்க இருக்க வர வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹெவன் இல்ல ஸ்கை சொல்லி பார்க்குறோம். இப்போ மேல பறந்து போய் அங்க விட்டுருக்கலாம்னு சொல்றது தான். இதுல இன்னொன்னு ஒரு ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, எலியா வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த நம்ம ராஜாக்கள் பார்த்தோம்ல, எங்க ராஜாக்கள் டைம் லைன்ல இந்த யோராமோட காலத்துல வந்து ஆகாபோட காலத்துல வந்து என்ன ஆயிட்டாருன்னா, அவர் இறந்துட்டு பேருக்கு என்ன போயிட்டாருன்னா, அவர் பரலோகம் போயிட்டாரு. ஓகே, பரலோகம் போயிருக்கா சொல்லி இது போட்டிருக்கு. பரலோகம் போல அவர் வந்து எடுத்து வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ பாத்தீங்கன்னா ஆகாப் இறந்துட்டு பேருக்கு நடந்த ஒரு நிகழ்வு. ஏன்னா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆகாப் வந்து இறந்துட்டாரு. ஓகே, ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஆகாப் இந்த நிகழ்வு நடக்குது. எதுனா எலியா வந்து போறது பரலோகம். அந்த அந்த இன்சிடென்ட், அந்த ரதம் வந்து தூக்கிட்டு போற இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல நடக்குது. ஆகாப் இறந்துட்டு பேருக்கு நடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த மேப் படி பார்த்தோம்னா என்னதுன்னா, இதுக்கப்புறம் இங்க அகசியா யோராம் காலத்துல வந்து நடக்கிற ஒரு இன்சிடென்டா இருக்கு. ஓகேவா? அப்போ இங்க யோசபாத் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட பையன் யோராம் காலத்துல வந்து 2 யோராம் இருக்காங்க. 2 யோராம் இருக்காங்க. இது வந்து யோராம் சொல்ற வார்த்தையா இருக்கும். ஆனா ஜெயோராம் அது தமிழ்ல வேற மாதிரி இருக்கும். ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்போ யோசபாத் இங்க யூதாவோடய யோராம் இருக்காரு பாத்தீங்களா? அந்த டைம்ல என்ன பண்றாருன்னா, எலியா வந்து லெட்டர் எழுதுறாரு. யாருக்குன்னா இந்த இந்த யூதா ராஜாக்கு, யோராமுக்கு. அது எங்க எழுதுறாரு சொல்லி பாத்தீங்கன்னா 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வசனம் படிங்களா? அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்து, அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய ஆகாபுடைய இது காரியெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, தப்பா இருக்க சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அவர் வந்து அதட்டுறாரு. யார? யோசாப்பின் ராஜா ஆகிய பையனாகிய யோராம வந்து என்ன பண்றாருன்னா லெட்டர் எழுதுறாரு. ஓகே, யோசபாத்தோட பையனாகிய யோராமுக்கு வந்து என்ன பண்றாரு, லெட்டர் எழுதுறாரு சொல்லி பாக்குறோம். நீ என்ன பண்ணல, யோசபாத் இல்லைன்னா ஆசா ராஜா மாதிரி நடக்கல, யூதா ராஜா மாதிரி நடக்கல சொல்லி சொல்லும் போது அவங்க எல்லாம் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா, யோசபாத்து ஆசாலாம் யாரு? யூதா ராஜா. பார்த்தோம்ல, சாலமனுடைய வம்சத்துல வர ரேகோபியம் மூலமா வரவங்க, அவங்களாம் யூதா கோத்திரம், ஜூஸ் சொல்லி பார்க்கணும். இது இஸ்ரேவேலி கோத்திரத்துல இருந்து 10 கோத்திரத்துல இருந்து வரவங்க. ஓகேவா? நீ நடக்கல சொல்லும் போது யோராம் இவர்கிட்ட பேசுறாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன கிளியரா தெரியுது சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ரதம் வந்து என்ன பண்ணுதுன்னா இஸ்ரேல் நாட்டுல இருந்து அவங்களை எங்க கொண்டு போய் விட்டுருது? எலியாவை யூதா நாட்டுல போய் விட்டுருதுன்னு சொல்லி பாக்குறோம். யூதா நாட்டுக்கு வந்து என்ன பண்றாரு, இவர் வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிற ஆளா இருக்கிறாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் காலத்துல, அதுவும் 2 நாளாகவும் 21ஆம் அதிகாரத்துல, ஓகே, யோராம் இருக்கிற டைம்ல சொல்லப்பட்டு சொல்லி பாக்குறோம். சரி, அப்படியே நம்ம வந்து யோராம் எப்ப வாழ்ந்தார் சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஆகாக்கு அப்புறம் வந்து அவரோட பையன் வந்து இன்னொருத்தர் வந்து ஆட்சி செய்யறாரு. அது வேணா பாருங்க, 8ஆம் வசனம் படிங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்திலே யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவாய் இருக்கையில், யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவங்கினான். பாத்தீங்களா, யோசபாத் இன்னும் ராஜாவா இருக்கிறாரா, அவருடைய பையனாகி யோராம் வந்து என்ன பண்றாரா, ராஜ்யபாரம் பண்ண துவங்கினார். அப்ப பாத்தீங்கன்னா ஆகாபோட பையன் என்ன பண்றாரு, யோராம் வந்து என்ன பண்றாரு, 5ஆவது வருஷத்துல இன்னும் யோசபாத் வந்து என்ன பண்றாரு, ராஜாவா இருக்கிற டைம்ல யோராம் வந்து என்ன பண்றாரு, ராஜாவா அவரோட சொல்லி பாக்குறோம். ஆகாப்ல செத்து போயிட்டாரு. அப்போ 8ஆம் அதிகாரத்தில் நிகழ்கிற நிகழ்வு. ஓகே, இந்த யோசபாத் வந்து ராஜாவா, சாரி, யோராம் வந்து ராஜாவா வருது. இதுதான் நம்ம இங்க படிக்கிறோம். இதுனா 2 நாளாகமத்துல யோராம் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு, ரொம்ப கொடுமையான ஆட்சி செய்யறதுனால லெட்டர் என்ன பண்ணுது வருது. அப்போ இந்த ஈவெண்ட் வந்து, இந்த லெட்டர் வந்து எப்போ வந்திருக்கு, எலியா வந்து வானத்துக்கு ஏறி போறதுக்கு முன்னாடி, எல்லாம் வந்து அந்த ரதம் வந்து கூட்டு போறதுக்கு முன்னாடி அந்த எழுதின லெட்டரா, இல்ல கூட்டிட்டு போயிட்டு வந்துட்ட பிறகு ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு நடந்த லெட்டரா? இது கேள்வி புரியுதா நான் கேட்கிற கேள்வி?
இந்த லெட்டர் வந்து எலியாவால எழுதப்பட்ட லெட்டர் வந்து எலியா போனதுக்கு அப்புறம் வந்த லெட்டராக இருக்கும். போனதுக்கு அப்புறம் முன்னாடி எழுதப்பட்ட லெட்டரா, போனதுக்கு அப்புறம் எழுதப்பட்ட லெட்டரா? எலியா அப்படின்னு பார்த்தா எலியா இருக்கும் போது அவங்க ஆட்சி செஞ்சது வந்து ஆகாப் தானே. ஆகாப் இறந்துட்டாரு. ஆகாப் இறந்துட்டாரு. இறந்து யார் ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட பையனாகிய யோராம், பையனாகிய யோராம், ஆகாபோட பையனாகிய யோராம் வந்து ஆட்சி செய்யறாரு. ஓகேவா? இந்த யோராம், ஓகே, இந்த யோராம் வந்து ஆட்சி செய்யறாரு. ஆகாபோட பையனாகி யோராம் ஆட்சி செய்யறாரு. ஓகே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க 2:8 வந்து தெளிவா போட்டிருக்குது. யோராம் வந்து ஆட்சி செய்யறா சொல்லிட்டு இந்த 12 அது படிங்க. 25வது வசனம் திரும்பி ஒரு வாட்டி படிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 12ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய 12ஆம் வருஷத்துல வந்து ஆட்சி செய்யறாங்க. ராஜாவாகிய ஓகே யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அமசியா ராஜாவானான். 12ஆம் வருஷத்துல இங்க வேற ராஜாவாங்க. அப்ப எலியா போனதுக்கு அப்புறம் நடக்கிற இது வந்து 12வது வருஷம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 5வது வருஷத்துல, இது 16வது. அப்ப பாத்தீங்கன்னா 1-2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவர் வந்து மேல எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் ராஜாவா ஆவறாரு, யோராமே. இப்ப நான் கேக்குற கேள்வி என்னதுன்னா, இது மட்டும் யார் பதில் சொல்லுங்கன்னா, சிங்கராஜ் இல்ல சாமுவேல். என்னதுன்னா, இந்த லெட்டர் எழுதப்பட்ட 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல எழுதப்பட்ட லெட்டர் எலியா பரலோகம் இல்லைன்னா அந்த ரதத்தினால போகப்படுறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட லெட்டரா, போயிட்ட பிறகு எழுதப்பட்ட லெட்டரா? போறதுக்கு முன்னாடியா? சாமுவேல் நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நம்ம பார்த்த ஆய்வுப்படி போறதுக்கு முன்னாடி தான் எழுதிருப்பாரு. போறதுக்கு முன்னாடி. எப்படி போறதுக்கு முன்னாடி சொல்றீங்க? போன அப்புறம் எழுத முடியாதுல்ல. ஓகே, ஆக்சுவலா வந்து அவர் வந்து போனதுக்கு அப்புறம் தான். அதனாலதான் நம்ம பாக்குறோம், எவிடன்ஸ் பாக்குறோம். என்னதுன்னா, இங்க நம்ம பார்த்த யோராம் இருக்காருல்ல, ஜோராம், இவர் வந்து எப்ப ராஜா ஆகிறாரு சொல்லி பாத்தீங்கன்னா ஆகாபோட பையன் வந்து 5வது வருஷத்துலதான். ஓகே, இங்க மேல யோராம் வந்து எப்ப ராஜா ஆகிறாரு யூதால? 5வது வருஷத்துலதான். இங்க நம்ம 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்துல என்ன பாக்குறோம்னா, யூதாவோட ராஜா பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே, யூதாவோட ராஜா யாரு? யோசபாத்து, ஆகாசு, அவரோட பையன் யோராம். இவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? இவர் எப்ப ஆட்சிக்கு வர்றாருன்னா இந்த யோராமோட 5வது வருஷத்துல தான் வராரு. இவர் 5வது வருஷத்துல வராருன்னா அது எங்க 5வது வருஷத்துல இருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா 8வது அதிகாரத்துல இருக்கு. இப்ப சும்மா சீக்கிரம் கேக்குறேன். என்னதுன்னா, சிம்பிளான கேள்வி என்னதுன்னா, 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் எழுதப்பட்டதா, இல்லைன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதலாவது எழுதப்பட்டதா? 2 ராஜாக்கள் 2 அது 2 தான. அது ஆர்டர் படி பார்த்தா 2 தான வரும். அப்போ எலியா வந்து முன்னாடி தான் போயிட்டார்ல, 2ஆம் அதிகாரத்துல தானே போனார் எலியா. ஆமா. இவர் ராஜா ஆனது 8ஆம் அதிகாரத்துல தான் ராஜா வராரு யோராம். அப்போ போனதுக்கு அப்புறம் தானே எழுதப்பட்டது. நீங்க எப்படி போறதுக்கு முன்னாடி எழுது? அப்ப யாருக்கு எழுதியிருப்பாரு? அதான் அவங்க போயிட்டாங்களே. போயிட்டாங்கன்னா அதான் சொல்றோம்ல, டைரக்டா பரலோகம்லாம் போல யாருமே. ஓகே, அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாருல, என்னை தவிர யாரும் போல சொல்லிட்டு. நம்ம எப்படி இங்க புதிய ஏற்பாடுல பார்த்தோம்ல, பிலிப்பு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்கல்ல, ஆசோத்துல காணப்பட்டார். அந்த மாதிரிதான் எலியாவையும் என்ன பண்ணிருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல்ல இருந்து யூதேயாக்கு கொண்டு போயிருக்காங்க. ஓகே, அதனாலதான் யூதேயா தேசத்துல இருக்கிற ராஜாக்கு என்ன பண்றாங்க, லெட்டர் எழுதுறாரு. இப்போ பரலோகத்துல இருந்து லெட்டர் எழுதுவாங்களா, இல்லைன்னா வந்து ஒரு ஏஞ்சல் அனுப்புவாங்களா? தேவன் எப்படி பேசுவாரு? தூதர் மூலியமா தான் எப்பவுமே பேசுவாங்க. இப்ப பூமியில இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க? லெட்டர் எழுதி அனுப்புவாங்க சொல்லி போகிறோம். ஓகேவா? அப்போ இவர் எங்க இருக்காரு? பூமியில தான் எங்கேயோ இருக்காரு. ஏன்னா இவர் என்ன சொல்றாரு தேவன் கிட்ட, போதும் தேவனே, என்னால இனிமேட்டு நான் இருக்க முடியாது சொல்லி சொல்றாரு. அப்படி பூமியில இருக்கும்போது தான் என்ன பண்றாருன்னா, இங்க இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அம்ஸ்டார் சொல்லி போகிறோம். அவர் அங்க இருக்கும்போது வந்து அவர் என்ன பண்றாரு, யோராம்க்கு வந்து இந்த மாதிரி நீ செய்யற தப்பா இருக்கு, நீ திருத்திக்கோ சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா லெட்டர் எழுதுறா சொல்லி போகிறோம். எங்க யூதேயாவோட ராஜாக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேல் ராஜாக்கு தான் என்ன பண்ணாரு,
முழுக்க முழுக்க வேலை செஞ்சுட்டு இருந்தார். அங்க இருக்க மக்களுக்கு, அங்க இருக்க ஆளுங்களுக்கு. இஸ்ரேலோட யாருன்னா ப்ராஃபட் தான் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா எலியா இருந்தாரு. அப்புறம் என்ன ஆயிட்டாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டைம் முடிஞ்ச பிறகு எலைசாவை வந்து என்ன பண்ணிச்சாரு, அவரோட ஸ்தானத்துல விட்டுட்டு இவர் தேவன் வந்து தூக்கிட்டு போய் வேற இடத்துல விட்டுட்டாரு. அந்த இடம் என்னன்னு இடம் தெரியாது நம்மளுக்கு, அது போடல, அதனால தேடக்கூடாது சொல்லிட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா லெட்டர் எழுதிருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு லெட்டர் எழுதிருக்காரு. அதான் பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துல இருக்கு. புரியுதா? 2ஆம் அதிகாரத்துல இருந்ததுன்னா அது சேம் டைம்ல நடந்திருக்கும் சொல்லலாம். இல்ல முன்னாடி இருந்ததுன்னா சேம் டைம்ல முன்னாடி நடந்திருக்கும் சொல்லலாம். 8ஆம் அதிகாரத்துல இருந்ததுனால நம்ம என்ன புரியுது சொல்லி பாத்தீங்கன்னா, எலியா வந்து அந்த சுழல் காற்றுல ஏறப்பட்டு போயிட்ட பிறகு நடந்த ஒரு நிகழ்வா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, ரொம்ப வருஷம் கழிச்சு அதுவும். புரியுதா? அதே மாதிரி அந்த மக்கள் வந்து இவர் போனதுக்கு ஏதாவது ஆச்சரியப்பட்டாங்களா? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னா அப்ப கண்டிப்பா அவர் போறதை பார்த்து எல்லா மக்களும் ஆச்சரியப்பட்டிருக்கணும்ல. அதனாலதான் அங்க இருக்கவங்க சொல்றாங்க, அங்க இருக்கவங்க எல்லாமே தீர்க்கதரிசிகள். ஓகே, அங்க அதனாலதான் தீர்க்கதரிசி கூட்டம் சொல்லி போட்டிருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவரு இங்க இருந்து வேற ஏதாவது மலைக்கு கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அந்த வசனம் மட்டும் படிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். எதுனா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களின் ஒன்றில் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளின் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். பாத்தீங்கன்னா பர்வதங்களுக்கு எங்கேயாவது பள்ளத்தாக்குல எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருப்பாங்க சொல்லும்போது யார் சொல்றா இதெல்லாம்? பாத்தீங்கன்னா அந்த 50 பேர் யார் சொல்லி பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள். 15ஆம் வசனம் படிங்க. 15ஆம் வசனம். எரிக்கோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்ட உடனே தீர்க்கதரிசிகள் கம்பெனி ஆஃப் ப்ராஃபட்ஸ் ஃப்ரம் ஜெரிகோ who were seeing, who were watching said சொல்லிட்டு எலியாவோட ஆவி வந்து எலிசா மேல வந்து இருக்கு சொல்லி சொல்றாங்க. இருக்கு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க போய் தேட போறோம் சொல்லி இவங்க கிட்ட வேண்டிக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னதுன்னா, புதுசா ஒருத்தர் வந்து ரெக்ரூட் பண்றாரு. யாருன்னா எலிசாவை ரெக்ரூட் பண்றாரு. கூடயே இருக்கிற அந்த ப்ராஃபட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிற அவங்க கூட எலியா கூட இருந்த ஏகப்பட்ட பின்னாடி சுத்தி இருந்த ப்ராஃபட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவன் வந்து வெளிப்படுத்தாதபடிக்கு யாருக்கு வெளிப்படுத்துற சொல்லி பாத்தீங்கன்னா எலிசாக்கு வந்து தெரிந்து கொள்ள சொல்றாரு தேவன். அவ பாத்தீங்கன்னா மக்கள் என்ன பண்றாங்க, திடீர்னு டக்குன்னு தேவனோட ஆவி வந்து இவர்கிட்ட இறங்குறதுனால இவர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுடைய எஜமானா எடுத்துக்கிட்டாங்க. அதனால சர்வன்ஸ் வி யுவர் சர்வன்ட் சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுட்டா சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, 50 பேர் இருக்கோம், நாங்க போய் என்ன பண்றோம் உங்களுக்காக தேடுறோம் சொல்லி சொல்றாங்க. உடனடியா வந்து என்ன பண்றாங்கன்னா எஜமான் மாறிட்டாரு. மாறினோன்னு இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு தலைவா சொல்லிட்டு ஆவி எலிசாவின் மேல் வந்தது அப்படின்னு இருக்கு. அது அவர் வந்து கேட்பாரு என்னதுன்னா ரெட்டிப்பான ஆவி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப நீ வந்து முன்னாடி பேசுற கான்வர்சேஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கு நீங்க போகும்போது நான் என்னதுன்னா எனக்கு ரெட்டிப்பான ஆவி உங்களுக்கு உங்ககிட்ட இருக்க ஆவி வேணும்னு சொல்லும்போது நீ நான் போறதை பார்த்தனா நீ பெற்றுக்கொள்ள சொல்லும்போது தான் அவர் போறதை பார்ப்பாரு. அப்போ வந்து அந்த கார்மெண்ட்டை என்ன பண்ணுவாரு கிழிச்சு போட்ட உடனே அவருக்கு வந்து ஆமா அவர் ரெட்டிப்பான ஒரு ஆவி வந்து அவருக்குள்ள வர சொல்லி பாக்குறோம். அது மேலதான் இன்சிடென்ட் நடக்கும். மேலதான் பேசிட்டே போவாங்க. 7:8 இருக்கு. படிங்க. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அடுத்து 9 படிங்க, அங்கதான் சொல்லுவாரு. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அதற்கு பேசிக் கொண்டு நடந்து போகையில் அப்பதான் வந்து இந்த இன்சிடென்ட் நடக்குது. ஓகே, டக்குன்னு வந்து அந்த அக்னி ரதம் வந்து கூட்டு போய் சொல்லி பாக்குறோம். சோ இது இங்க பரலோகம் எல்லாம் போல இவர் வந்து வேற இடத்துல போய் விடப்பட்டார் சொல்லி பாக்குறோம்.
அங்க கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பாரு. அங்கேயே வந்து லெட்டர் எழுதுறது நம்ம பாக்குறோம். வாழ்ந்து மரித்திருப்பாரு சொல்லி பாக்குறோம். ஏன்னா மனுஷர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒரு தடவை மரிக்கணும்னு சொல்லி இருக்க சொல்லி பாக்குறோம். Okay. அந்த அந்த இன்சிடென்ட் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடுலயும் நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பிலிப்புக்கு நடந்த நிகழ்வு வந்து பாக்குறோம். இப்ப தேவரோட ஆவி வந்து என்ன பண்ணுது, அங்க இருந்து எடுத்துட்டு ஆசோத்துல வந்து கொண்டு போய் விடுது சொல்லி பாக்குறோம். ஓகே, ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் டூல் மாதிரி வந்து காட் வந்து என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த இன்சிடென்ட்ஸ். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இப்ப பார்த்ததுல? இதெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முதல் தடவை கேட்கறவங்களுக்கு வந்து என்னடா இது டக்குன்னு மாத்திட்டாங்களே சொல்லிட்டு இருக்கும். கண்டிப்பா இது ஹார்ட் டு ரெஜிஸ்ட். ஆனா வேதவசனம் வந்து எது இருக்குதோ அதான் நம்ம பாக்குறோம். ஓகே, நீங்க ஆனா இதை எக்ஸாமின் பண்ணுங்க, படிங்க, நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. இன்னும் வசனம் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கா சொல்லிட்டு நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து நம்ம போற பாதையில வந்து ஒரு கல்லு என்ன பண்ணக்கூடாது, தப்பா இருக்கக்கூடாது. அது என்ன பண்றோம், திருப்பி திருப்பி பாக்குறோம். எல்லாத்தையுமே ஒரு கல்லை நம்ம திருப்பி திருப்பி பார்த்து எல்லாமே கரெக்டா இருக்கா, நம்ம போற வழி கரெக்டா இருக்கா, ஓகே நம்ம எடுக்கிற பாதை கரெக்டா இருக்கா சொல்லி நம்ம சத்தியத்தை என்ன பண்றோம், ஆராய்ந்து தெரிந்து உணர்ந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அதை ஏற்றுக்கொள்ற மக்களா இருக்கிறோம். அப்படிப்பட்ட பைபிள் ஸ்டடி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, எதையுமே நம்ம சும்மா விடல, சும்மா நம்பல. நம்ம உண்மையிலே அதை ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து உண்மையிலேயே இப்படிதான் இருக்கா இல்லையா, வசனையா இப்படி போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்தியா இப்படி சொன்னாரு சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சு உணர்தான் பண்றோம். அதனாலதான் இது வந்து உண்மைனா உண்மை இப்படிதான் இருக்கு. அது கொஞ்சம் ஹார்ட் டு டைஜஸ்ட் தான். ஓகே, நம்ம முன்னாடி நினைச்சிட்டு இருந்திருக்கோம் இப்ப இருக்கிறதுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் இருக்கும், அதுக்கு 4வது கிளாஸ் இருக்கும், 5வது கிளாஸ் இருக்கும், 6வது கிளாஸ் இருக்கும். ஓகே, ஃபுல்லா வந்து பிரேக்கிங் ஆஃப் திங்ஸ் தான். அதனால தான் நீங்க தயாரா இருந்துக்கோங்க, நீங்க தெரியணும்னா. ஓகே, என்னெல்லாம் பிரேக் ஆகுது, ஆனா பைபிள் வசனப்படி தான் எல்லாமே. இதுக்கு ஸ்ட்ராங்கான நீங்க வந்து வேற ஏதாவது இது விஷயம் சொன்னீங்கன்னா அது நம்ம பைபிள் படி நம்ம கரெக்டா இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஏத்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒன்னாதான் சேர்ந்து வளரணும். ஓகேவா, சரிப்பா. தமிழ் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லண்ணா. சரிப்பா, ஓகே ஓகே. இப்ப ப்ரே பண்ணிக்கலாம். இறுதி ஜெபம் யார் பண்றீங்க? ரெடியாப்பா சிங்கராஜ்? ஆமா, எனக்கு பிரேயர் இருக்கு, கண்டிப்பா இவங்க தான் பண்ணுவாங்க. சரி, ஓகே ஓகே, சூப்பர். நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். சோத்திரமப்பா, அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் இருந்தால் கற்றுக்கொண்ட விடுவோ அது எல்லாமே எங்கள் மனதில் பதியணும். உங்கள் சித்தத்தை இந்த உலகத்துக்கு செயல்படுத்த எங்களை பயன்படுத்தியதற்காக நன்றி அப்பா. இந்த வேதாகம் பாடத்தை நாங்கள் நன்றாக தொடர்ந்து கவனிக்கவும் அதற்கு நீங்கள் எங்களுக்கு துணையாக இருப்பீர்கள். தேவனே, உங்கள் சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்களை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் எடுத்து சொல்ல நீங்கள் உதவி பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் எங்க கிட்ட இருக்க விசுவாசம் பெருகணும். எதற்காகவும் பின்வாங்கப்படுத்தி பிதாவே கிறிஸ்து செயல்பட்டது போல நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் உண்மை எங்கள் மரணம் வரைக்கும் பின்பற்றுகிறோம். யாவும் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் என் ஜெபிக்கிறேன் என் நன்பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Take care. Okay. Okay, pa. Pakla. Good night. Bye. Bye.